கலர் பென்சில் பண்ணுறதுக்கு கலர் வீலை பற்றி உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும். அதாவது கலர்ஸை பற்றி நல்லா தெரியணும். எது ப்ரைமரி கலரு, செகண்டரி கலரு, எதை மிக்ஸ் பண்ணால் எந்தெந்த கலர் வருது. இப்போ ப்ளூ, எல்லோ, ரெட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரைமரி கலரு. இந்த கலரை வந்து வேறு எந்த கலரும் மிக்ஸ் பண்ணி வர வைக்க முடியாது. ஆனால் இதை மிக்ஸ் பண்ணி ஒரு கலர் வர வைக்கலாம். இப்போ பர்பிள், க்ரீனு, ஆரஞ்சு அது வந்து செகண்டரி கலர். இப்போ ப்ரைமரி கலரையும் செகண்டரி கலரையும் மிக்ஸ் பண்ணோன்னா இன்னொரு டோனில் கலர் வரும். அதாவது டார்க் பர்பிள், டார்க் க்ரீனு, டெர்ஷியரி கலர்னு வாங்க. ஓகேவா? இந்த கலர்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ ரெட்டில் நீ வந்து இப்போ இந்த மிளகா வந்து பண்ணுறல, இப்போது இதில் டார்க் டோன் இருக்குது, ஒரு லைட் டோன் இருக்குது, ஹைலைட்ஸும் இருக்குது. ஒரு ரெட்டுன்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோ. இந்த ரெட்டு வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம். இந்த ரெட்டு கூட ஒயிட் ஆட் பண்ணும் போது ஓகேவா, இதோடைய அந்த ஹியூ கலர் வேல்யூ அதாவது பியூரிட்டி கம்மியாகினே வரும். ஆனால் டேரெக்டாக வந்து எப்போவுமே ஒயிட் ஆட் பண்ணி எடுத்தோடனே ஒயிட் ஆட் பண்ணி பண்ணுறக்கூடாது. இதோடைய டோன் வந்து டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்கு, அதாவது இந்த ரெட்லேருந்து லைட்டாக கம்மியாகணும், கொஞ்சம் டோன் வேறு மாதிரி தெரியணும்னா க்ரே ஆட் பண்ணிக்கலாம். அதாவது டோன் வேல்யூவை கம்மி பண்ணுறதுக்கு. அடுத்தது இப்போ இதுலேருந்து எனக்கு இந்த ஷேடோ வந்திருக்கு, இதுலேருந்து நான் ஷேடோ வர வைக்கணும், ஒரு கிரேடியண்ட்டாக டார்க் டு லைட் வர வைக்கணும் அப்படின் போது இந்த இடத்துல நீ பிளாக் ஆட் பண்ணிக்கலாம். பிளாக்காக ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு டார்க் ப்ரௌனு அது கூட ரெட்டை மிக்ஸ் பண்ணி ஷேட்ஸ் வந்து வர வைக்கலாம். லாஸ்ட்டாக தான் நீ வந்து ஒயிட்டை ஆட் பண்ணி கலரை வந்து ஹைலைட்டே பண்ணணும். டேரெக்டாக அதுவும் ஒயிட் ஆட் பண்ணுறக்கூடாது. இது கூட கொஞ்சம் ஆரஞ்சு, கொஞ்சம் அந்த பேபி பிங்க் ஷேடு கொடுத்து அதை பிளெண்ட் பண்ண மாதிரி அதுக்கப்புறம் ஒயிட்டு கொடுத்தா ஹைலைட் கொடுத்தேன்னா உனக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஒரு ஒர்க் பண்ணுறோம், அது பெயிண்டிங்கோ கலர் பென்சிலோ அப்படின்னா அதில் ஷேட்ஸோடு அதாவது காம்ப்ளிமெண்ட்ரி கலர் வீல் நான் அப்புறமா சொல்கிறேன். ஒரு கலருக்கு இன்னொரு கலர் ஆப்போசிட்டில் இருக்கும். காம்ப்ளிமெண்ட்ரி கலரு, ஸ்பிளிட் காம்ப்ளிமெண்ட்ரி கலரு அந்த மாதிரிலாம் இருக்கும். அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போ இந்த ரெட் எடுத்துக்கிங்கன்னு வச்சுக்கோ. இப்போ ஒரு எல்லோ இருக்குது, அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கலராக வந்து பர்பிள் கலர் இருக்கும். இப்போ ரெட் எடுத்துக்கிறோம், அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு க்ரீன் இருக்குதுன்னு வச்சுக்கோ. அந்த மாதிரி ஆப்போசிட்டில் காம்ப்ளிமெண்ட்ரி கலரை கொடுத்து அது கூட டார்க் எல்லோ, இப்போ இந்த பக்கம் லைட் எல்லோ, கீழே பர்பிள், அதுக்கு மேலே ஒரு டார்க் எல்லோ மிக்ஸ் பண்ணோன்னா ஒரு கிரே பேட்டர்னில், அதாவது அந்த எல்லோவுக்கு தேவையான அளவு ஷேடோ கலர் வந்து தெரியும். அதுவே அந்த இடத்துல எனக்கு ஷேடோ இருக்குது, நான் டேரெக்டாக க்ரே யூஸ் பண்ணுறேன், பிளாக் யூஸ் பண்ணேன்னா அந்தளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்காது. ஆனால் நீ இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி கலரை யூஸ் பண்ணி ஷேடோ கொடுக்கும்போது பார்க்க நல்லா லுக் வைஸாக கிரேடியண்ட்டாக இருக்கும். எல்லாம் வந்து ஓவர்லேப் பண்ண மாதிரி பொறுமையாக மேலே 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 சர்க்குலர் மோஷனில் ஒர்க் பண்ணணும். எடுத்தோடனே இப்படி போட்டு இந்த லேடர் மெத்தடில் போட்டு தேய்ச்சிடக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி பண்ணேன்னா கலர் பென்சில் வந்து அது டைம் எடுக்கும், கண்டிப்பாக டைம் எடுக்கும், ரொம்ப பொறுமையாக தான் பண்ணணும். புரியுதா?